வணக்கம். தமிழரபியின் பிரதான செய்திகள். இன்று 24ஆம் திகதி 10ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை. இன்றைய பிரதான செய்திகளுக்குள் உங்களை அழைத்து செல்லும் நான் மலரவன். முதலில் இடம்பெற இருக்கும் பிரதான செய்திகளில் தாயக செய்திகள். இலங்கையில் திட்டமிட்ட குற்றக்குழு நடவடிக்கைகள் மற்றும் போதைப்பொருள் கடத்தலை ஒடுக்குவதற்காக மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்புகளில் இந்த ஆண்டில் இதுவரையில் 1947 துப்பாக்கிகள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் மற்றும் திட்டமிட்ட குற்றக்குழு வலை அமைப்புகளின் முக்கிய அங்கமாக ஆயுதங்கள் இருப்பதாக குறிப்பிட்ட அவர், குற்றக்குழுக்களிடம் இன்னமும் ஆயுதங்கள் இருப்பதால் நாடு முழுவதிலும் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் பதிவாகி வருவதாக கூறினார். அத்துடன் முன்னதாக இராணுவ முகாம் ஒன்றிலிருந்து T-56 ரகத்தைச் சேர்ந்த 78 துப்பாக்கிகள் திட்டமிட்ட குற்றக்குழுக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். இதில் அதிகாரிகள் இதுவரையில் 36 துப்பாக்கிகளை கைப்பற்றியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். நாட்டில் திட்டமிட்ட குற்றக்குழு மற்றும் போதைப்பொருள் அச்சுறுத்தலை அரசாங்கம் வேறறுக்கும் எனவும் இந்த நோக்கத்திற்காக முறையான திட்டம் ஒன்றை அறிமுகப்படுத்தியுள்ளதாகவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் விமான போக்குவரத்து துறையானது 2021ஆம் ஆண்டுக்கு பின்னர் சீரான வளர்ச்சியை காட்டி வந்தாலும் 2019ஆம் ஆண்டு உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு முந்தைய ஆண்டான 2018ஆம் ஆண்டின் உச்சபட்ச செயல்திறனை இன்னமும் எட்டவில்லை என்றும் அண்மைய அரசாங்க தரவுகள் காட்டுகின்றன. இந்த ஆண்டில் முதலில் 9 மாதங்களில் இலங்கையின் விமான நிலையங்கள் ஊடாக 7.56 மில்லியன் பயணிகள் பயணித்துள்ள நிலையில் இந்த ஆண்டு இறுதியில் இந்த தொகை 10.36 மில்லியனை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எவ்வாறாயினும் இது 2018ஆம் ஆண்டில் பதிவான 10.88 மில்லியன் என்ற சர்வதேச பயணிகளின் எண்ணிக்கையை விட குறைவாகும் என தரவுகள் தெரிவிக்கின்றன. அதே நேரம் கடந்த ஆண்டு 56,286 சர்வதேச விமானங்களை விமான நிலையம் மற்றும் விமான போக்குவரத்துக்கு நிறுவனம் கையாண்டது. இது 2018ஆம் ஆண்டின் உச்சகட்ட அளவை விட 16.4% குறைவாகும். இருப்பினும் இந்த ஆண்டு 64,569 சர்வதேச விமானங்களை விமான நிலையம் மற்றும் விமான போக்குவரத்து நிறுவனம் கையாளும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஆண்டின் முதல் 9 மாதங்களில் 56,289 சர்வதேச விமானங்கள் கையாளப்பட்டுள்ளதாக தரவுகள் தெரிவிக்கின்றன. இதனிடையே இந்த ஆண்டின் முதல் 9 மாதங்களில் சர்வதேச பயணிகள் போக்குவரத்து 16.1% அதிகரித்துள்ளது. அதே காலகட்டத்தில் சர்வதேச விமானங்களின் இயக்கமும் 15.4% உயர்ந்துள்ளது. இருப்பினும் இந்த 9 மாத காலத்தில் சரக்கு போக்குவரத்து 4% குறைந்துள்ளது. கொரோனா-19 உலக அளவில் தொற்று நோய் காரணமாக ஏற்பட்ட வளர்ச்சிக்கு பின்னர் இந்த துறை மீண்டும் வந்தாலும் 2018ஆம் ஆண்டின் உச்சத்தை எட்ட வாய்ப்பு இல்லை என விமான நிலையம் மற்றும் விமான போக்குவரத்து நிறுவனம் வெளியிட்டுள்ள தரவுகள் தெரிவிக்கின்றன. மக்கள் மீது உண்மையான பற்று கொண்ட அரசாங்கம் ஒன்றினால் மாத்திரமே போதைப் பொருளை முற்றுமுழுதாக ஒழிக்க முடியும் என நாடாளுமன்ற உறுப்பினர் கையேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய போது இதனை தெரிவித்த அவர், வடக்கு மாகாணத்தில் போதைப் பொருளை பரப்புவதில் இராணுவத்தினருக்கு பெரும் பங்கு உள்ளதாகவும் குறிப்பிட்டார். யுத்த காலத்தில் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் கட்டுப்பாட்டு பகுதிகளில் போதைப் பொருள் பூச்சிய பாவனையில் இருந்தது. அவர்கள் மக்களை பாதுகாக்க வேண்டும் என்ற விருப்பத்துடன் இயங்கியதால் இது சாத்தியமானது. இந்த கால பகுதியில் வடக்கில் அரச கட்டுப்பாட்டு பகுதிகளிலும் விடுதலை புலிகளின் ஆதிக்கம் இருந்தமையினால் அங்கு போதை அச்சுறுத்தல் குறைந்த அளவிலேயே இருந்தது. எவ்வாறாயினும் போர் மௌனிக்கப்பட்டு 2009ஆம் ஆண்டுக்கு பின்னரே வடக்கில் பாரிய அளவிலான போதைப் பொருள் பரவ தொடங்கி இராணுவத்தினரை இந்த நடவடிக்கையில் முழுவீச்சுடன் ஈடுபட்டு வருகின்றனர். இன்று சில பகுதிகளில் சமூக விரோதிகளுக்கு அடைக்கலம் தரும் இடமாக இராணுவ முகாம் மாறி விடுதலை புலிகளின் புரட்சியை தோற்கடிப்பதற்கு இராணுவத்தின் ஊடாக பயன்படுத்தப்பட்ட போதைப் பொருள் என்ற புற்றுநோய் இன்று தெற்கு வரை பரவி போதைப் பொருள் வர்த்தகம் தொடர்பான முறைப்பாடுகளை காவல் நிலையங்கள் ஏற்க மறுக்கின்றன. எனவே போதைப் பொருள் பரவலில் இராணுவத்திற்கு உள்ள தொடர்பு குறித்து தேடி பார்க்க வேண்டும். காவல்துறை, கல்வி, சுகாதாரம் போன்ற சமூகத்திற்கு மிகவும் தேவைப்படும் விடயத்தை அந்த மக்களிடமே விட வேண்டும். அப்போதுதான்
தங்களது மக்களுக்கு தாம் பொறுப்பானவர்கள் என்ற உணர்வு ஏற்படும். மாறாக வடக்கு கிழக்குடன் எவ்வித தொடர்பும் இல்லாத தரப்பினரால் அங்குள்ள பிரச்சனைகளை ஒருபோதும் தீர்க்க முடியாது எனவும் கடந்த காலங்களில் இத்தகைய தரப்பினரின் செயல்பாடுகளாலேயே வட மாகாணம் திட்டமிட்ட வகையில் கல்வி உள்ளிட்ட விடயங்களில் பின்தள்ளப்பட்டது எனவும் குறிப்பிட்டார். எனவே அரசாங்கம் எடுக்கும் போதைப்பொருள் ஒழிப்புக்கு தேசிய வேலை திட்டத்திற்கு தங்களால் பூரண ஆதரவு வழங்கும். எனினும் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுப்பதாயின் இந்த செயல்பாட்டில் இருந்து இராணுவத்தை முற்றுமுழுதாக நீக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தி நிபுணத்துவம் பெற்றவர்களை மாத்திரமே இந்த நடவடிக்கையில் ஈடுபடுத்தினால் மாத்திரமே போதைப்பொருள் ஒழிப்பு என்பது சாத்தியமாகும் எனவும் குறிப்பிட்டார். அதே நேரம் போதைப்பொருள் பாவனியர்களுக்கு மாறாக போதைப் பொருளை விற்பவர்களே தண்டிக்கப்பட வேண்டும் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார். இதேவேளை வடக்கில் இராணுவத்தால் போதைப்பொருள் விநியோகம் முன்னெடுக்கப்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் நாடாளுமன்றத்தில் முன்வைத்த குற்றச்சாட்டை இலங்கை இராணுவம் மறுத்துள்ளது. நாட்டில் போதைப்பொருள் ஒழிப்புக்கு இலங்கை இராணுவம் தனது முழுமையான ஒத்துழைப்பை வழங்கி வருவதாக இராணுவ ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். நாட்டில் போதைப் பொருளை ஒழிப்பதற்கு காவல்துறையினர் மற்றும் விசேட அதிரடி படையினருடன் ஒத்துழைத்து இலங்கை இராணுவமும் செயல்பட்டு வருவதாக இராணுவ ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. வடக்கு கிழக்கில் இருக்கின்ற தமிழ் மக்களிடம் கேட்டபோது அவர்கள் போதைப் பொருள் தொடர்பான சம்பவங்களோடு இராணுவத்தினருக்கு தொடர்பு இருப்பதாக அந்த மக்களும் கூறியிருப்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. சிறுபான்மை எதிர்கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் நாடாளுமன்ற நடத்தை விதிகள் மற்றும் சலுகைகளை மீறியதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்க நாடாளுமன்றத்தின் ஒழுங்கு பிரச்சனையை முன்வைத்தார். ஸ்ரீதரன் ஊழல் செய்துள்ளதாகவும் அவர் தனக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட முறைப்பாடுகள் மீதான விசாரணையை தடுக்க முயன்றதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தான் உறுப்பினராக உள்ள அரசியலமைப்பு பேரவைக்கு முறைப்பாடு குறித்து தெரிவிக்க தவறியுள்ளதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். சிறிதரனுக்கு எதிராக முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ள கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழுவுக்கு உறுப்பினர்களை நியமிப்பது அரசியலமைப்பு பேரவையின் பொறுப்பாகும். தனது சொந்த வழக்கின் முடிவை பாதிக்கக்கூடிய முடிவுகளில் அவர் ஈடுபட்டுள்ளதால் இது ஒரு நலன் முரண்பாடாகவே அமைகின்றது என்றும் சாமர சம்பத் தசநாயக்க குறிப்பிட்டார். அரசியலமைப்பு பேரவைக்கு எதிர்கட்சிகளின் ஒருமித்த கருத்தை குறை மதிப்பிற்கு உட்படுத்துவதன் மூலம் நாடாளுமன்ற சிறப்புரிமை மற்றும் நடத்தை விதிகளை சிவஞானம் ஸ்ரீதரன் மீறியதாக குற்றம் சாட்டிய எதிர்கட்சி சார்பாக சாமர சம்பத் தசநாயக்க ஒரு முறையான முறைப்பாட்டை தாக்கல் செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நாட்டில் தொடரும் சீரற்ற வானிலை காரணமாக நாட்டின் 14 மாவட்டங்களைச் சேர்ந்த 3036 குடும்பங்களைச் சேர்ந்த 12142 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. அத்துடன் சீரற்ற வானிலையால் 4 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். மேலும் 481 வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளதுடனும் 2 வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளன. இதேவேளை கடந்த சில நாட்களாக வங்களா விரிகுடாவில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு நிலை தற்பொழுது வலுவிழந்துள்ளமையினால் எதிர்வரும் நாட்களில் நாட்டின் பல பகுதிகளிலும் மழை நிலைமை குறைவடையக்கூடும் என ஜாழ் பல்கலைக்கழக புவியியல் சிரேஷ்ட விரிவியாளர் நாகமுத்து பிரதீப்ராய தெரிவித்துள்ளார். வானிலை தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. உள்நாட்டு சந்தையில் மரக்கறிகளின் விலை மாற்றமின்றி தொடர்கிறது. அதன்படி நுவரேலியா பொருளாதார மத்திய நிலையத்தின் தகவல் படி கோவா 1 கிலோகிராமின் மொத்த விலை 90 ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது. அத்துடன் கேரட் 1 கிலோ மொத்த விலை 140 ரூபாவுக்கும், லீக்ஸ் மற்றும் பீட்ரூட் 1 கிலோ 100 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளன. இதனிடையே உருளைக்கிழங்கு 1 கிலோ மொத்த விலை 220 ரூபாவுக்கும், தக்காளி 1 கிலோ 400 ரூபாவுக்கும் சந்தையில் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஸ்ரீலங்கா மகளிர் கிரிக்கெட் அணி பிரதமர் ஹரணி அமரசூரிய மற்றும் விளையாட்டுத்துறை பிரதி அமைச்சர் சுகத் திலகரத்ன ஆகியோரை அலரி மாளிகையில் சந்தித்துள்ளது. இந்த சந்திப்பின் போது தற்பொழுது நடைபெற்று வரும் மகளிர் கிரிக்கெட் உலக கிண்ண தொடர் குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளதாக அறிய முடிகின்றது. தற்போது வீராங்கனைகள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் மற்றும் எதிர்காலத்தில் தேவைப்படும் வசதிகள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள். பிரதான செய்திகள் வாயிலாக இதுவரையில் தாயக செய்திகளோடு இணைந்திருந்தீர்கள். செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள். தொடர்ந்தும் உங்கள் உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் எமது சேனலை தெரியப்படுத்துங்கள். இனி தொடர்வது சர்வதேச செய்திகள். சர்வதேச செய்திகளுக்குள் உங்களை அழைத்து செல்லும் நான் மலரவன். அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் புதிய தடைகளை தொடர்ந்து உலகளவிய எண்ணெய் விலைகள் கணிசமாக உயர்ந்துள்ளன. சந்தை தகவலின்படி பிறன் ரக மசகு எண்ணெய் விலை பீப்பாய் ஒன்றிற்கு 5 தசம் வரை உயர்ந்து 65.77 அமெரிக்க டாலர்களாக விற்பனை செய்யப்படுகிறது. இந்த விலை உயர்வு உலக பொருளாதாரம் மற்றும் எரிபொருள் விலைகளின் தாக்கம் செலுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்காவின் தேசிய கடன் 38 டிரில்லியன் அமெரிக்க டாலர் வரை தாண்டியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அமெரிக்கா திரேசேரி நாட்டின் நிதி குறித்து அதன் சமீபத்திய அறிக்கையில் இந்த அதிர்ச்சியூட்டும் தகவலை வெளியிட்டுள்ளது. இந்த கடன் தொகையின்படி ஒவ்வொரு அமெரிக்கருக்கும் 1,11,000 அமெரிக்க டாலர் கடன் உள்ளது. உலகின் வல்லரசு நாடான அமெரிக்காவில் ஏற்கனவே பொருளாதார மந்த நிலை ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக தகவல்கள் வெளியாகின. இந்த நிலையிலேயே அந்த நாட்டின் தேசிய கடனும் வரலாறு காணாத அளவில் உயர்ந்திருப்பது தெரிய வந்துள்ளது. பெக்கா மற்றும் வடக்கு லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா இலக்குகள் மீது தாக்குதல்களை நடத்தியதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் தெரிவித்துள்ளன. ஏவுகணை உற்பத்தி தளம் மற்றும் பயிற்சி வளாகம் ஆகியவற்றை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. நேர்கள் இதுவரை நேரமும் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருந்தது தமிழருவியின் பிரதான செய்திகள். பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளை எடுத்து வந்திருந்தோம். இதுவரை நேரமும் எமது செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு விடிந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் மலரவன். மீண்டும் இன்னும் ஒரு பிரதான செய்தியோடு உங்களை நான் சந்திக்கின்றேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.